வணக்கம் நேயர்களே. இது சானல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம். திருத்தல பயண குறிப்புகள். படைப்பு விசு ஐயர். நலம் தரும் திருத்தலம். ஐம்புலன் அறிவு அவசியம் நமது அனைவருக்கும் என்பதை நாம் அறிந்தே இருப்போம். ஐம்புலன் என்பது கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்த்தல் என இதனை பொறி ஐந்தும் மதிமயங்கி என அப்பர் தேவாரத்தில் குறிப்பிடுவதை நாம் அறிந்தே இருப்போம். இந்த ஐம்புலனில் முதலில் சொல்வது கண்தான். முகத்திரண்டு புண் உடையார் என திருவள்ளுவரும் கண்ணின் முக்கியத்துவத்தை சொல்லி இருக்கிறார். கண் மருத்துவத்திற்கு என்றே தனி மருத்துவ துறை உண்டு. பார்வை குறை என வந்து விட்டால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நரை, திரை, மூப்பு என சொல்லும் இதில் கண்ணில் உள்ள பார்வை குறை வயதான காலத்தில் வரும் காற்றாக் அதை பொறை என்று சொல்லுவார்கள். உடலில் எல்லா உறுப்பும் சிறு குழந்தை முதல் வளரும்போது தானே வளர்ந்து விடும். ஆனால் கண்ணில் உள்ள கருவிழி வளராது. கண்களில் உள்ள ஐரிஸ் வைத்து ஒருவரின் குணத்தை கண்டுபிடித்து விட முடியும். கண்ணின் அமைப்பு எத்தனை டிகிரி கோணத்தில் அமைந்து இருக்கிறது என்பதை வைத்து அவரின் குணத்தை சொல்லி விட முடியும். இதனால்தான் திருமணத்திற்கு பெண் பார்க்க போகும்போது முக லட்சணத்தை பார்த்து அந்த பெண்ணின் குணத்தை சொல்லி விடலாம் என்பது பட்டப்போரி என்ற கலை. இது சாமுத்திர்காவின் ஒரு பகுதிதான். இதிலும் யாருக்குமே வரக்கூடாத குளுக்கோமா என்ற கண் நோய் வந்துவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை இழப்பு வந்து முற்றிலும் பார்வையை மறைத்து விடும். எத்தனை அறிவியல் முன்னேற்றம் வந்தாலும் ரெட்டினா பாதிப்புக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது என நம்மில் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என நினைக்கிறீர்கள்? கண்ணில் உள்ள நரம்புகள் புடைத்து பெரிதாகிவிட்டால் அந்த தொல்லையை சொல்லி முடியாது. இதில் பிரச்சனை இருக்கும் ஆனால் தெரியாது என சொல்வது போல சொல்லிக் கொண்டே போகலாம். இன்றைய நாளில் ரீல் போடுவது, ஸ்டோரி போடுவது என கண்களை சிமிட்டாமல் செல்போன், டேப்லெட், கம்ப்யூட்டர், டிஜிட்டல் டிவி என மின் திரைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருப்பதால் கண்கள் சோர்வடைவது, கண்களில் ஈரத்தன்மை இல்லாமல் உலர்ந்து விடுவது என நிறைய பிரச்சனைகளும் மருத்துவர்களின் விழிப்புணர்வும் வந்து கொண்டு இருந்தாலும் நம் மக்கள் பிரச்சனை வந்த பிறகுதான் இது பற்றி யோசிப்பார்கள். இது போன்ற கண்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கடவுள் கருணை கண் முன்னே இருக்கிறது என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். மருந்தை தரும் மருத்துவனும் மனதை திருத்தும் வள்ளிமணாளனும் ஒரு நேர்கோட்டில் நின்று துணை செய்தால் பிரச்சனை தீரும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் பிரச்சனை வராமலிருக்க இறை வழிபாடு செய்து இறையருள் பெறுவது சாத்தியம் தானே. ஆம், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளது எண்கண் என்ற திருத்தலம். என்னது கண் பார்வைக்கு என தனித்தலமா என யோசிக்கும்படி அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். இது அடிப்படையில் பிரம்மபுரீஸ்வரர் என்ற சிவத்தலம்தான். ஆனாலும் இங்கே முருகனே பிரதானம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள வயலூர் என்ற கிராமத்தில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவிலில் வயலூர் முருகன் எப்படி பிரசித்தி பெற்றதோ அப்படி தான் இந்த எண்கண் திருக்கோயில். முருகன் என்றாலே அழகு என்பது தமிழ் சொல்லும் பொருள். அந்த அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது எண்கண் திருக்கோவிலில் உள்ள முருகன் சிலை என்றால் கொஞ்சம் மனக்கண்ணில் பாருங்கள். முருகனே நேரில் வந்து பேசுவது போல உணர முடியும். மயில் மீது அமர்ந்த கோலத்தில் இருந்து ஆறுமுக பெருமானாக அருள்பாலிக்கிறார். இந்த மயிலும் ஒற்றைக்காலில் முருகப்பெருமானை தாங்கி சுமந்தபடி சிலையை வடித்திருக்கும் சிறப்பு சிற்பியின் திறமைக்கு ஒரு சான்று. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கை விரல்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை கூட தத்ரூபமாக அமைத்திருக்கும் இந்த சிலாரூபம் நம்மை ஒரு நிமிடம் மெய்சிலிர்க்க வைத்துவிடும். முருக பெருமானுக்கு சிறப்பை சொல்லும் விருத்திகை, அதை ஒட்டிய விரதம், வழிபாடு எல்லாம் சொல்ல இந்த திருக்கோவிலே முதன்மை பெறுகிறது. ஷண்முக அர்ச்சனை பிரார்த்தனையை தொடங்கி வேல் அர்ச்சனை செய்து முடித்தால் கண் பார்வை குறைபாடு நீங்கி முழுமையாக குணமாகும் என்பது இந்த நூற்றாண்டில் நாம் கண்கூடாக பார்க்கும் அதிசயம் இந்த எண்கண் திருக்கோயில். பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாமல் பிரம்மனை சிறைபிடித்த முருகன் பிரணவ மந்திரம் வேத ஆகமங்களை சிவனாருக்கு ஓதியது போல நான்முக நாயகன் பிரம்மன் இந்த திருத்தலத்தில் தவம் இயற்றி முருக பெருமானிடம் மந்திர உபதேசம் பெற்று பிரணவத்தின் பொருள் உணர்ந்து நலம் பெற்றார் என சொல்லும் ஐதீகமும் இந்த திருத்தல சிறப்பில் சொல்வது உண்டு. அதனால்தான் இந்த திருத்தலத்தில் முருகன் தென்திசை பார்த்து அருள்பாலிக்கிறார். வடக்கு சுவரில் பிரம்மாவும் நடராஜருக்கு எதிரே சனி பகவானும் உள்ள
இந்த திருக்கோயில் ஒரு பிரகாரத்தை மட்டும் கொண்டு கிழக்கு மற்றும் தெற்கு என 2 வாசல் கொண்ட சின்ன கோவில்தான். ஆனால் இந்த திருத்தலம் தரும் பலன்கள் அளவிட முடியாதது. க்ஷேத்திர மகாத்மியத்தில் இந்த திருத்தலம் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாட பெற்ற திருத்தலமாகும். சிக்கல், எட்டுக்குடி மற்றும் எண்கண் இந்த 3 திருத்தல முருகஞ்சிலையும் ஒரே சிற்பியின் கைவண்ணத்தில் மலர்ந்தது என்பது இன்னொரு சிறப்பு. பார்வை இழந்த சிற்பி தன் மனக்கண்ணால் வடிவமைத்த சிலை என்ற சிறப்புடன் பங்குனி மாதத்தில் சூரிய கதிர்கள் பிரம்மபுரீஸ்வரர் மீது படுகிறது என்பது இன்னொரு சிறப்பு. சோதிடப்படி லக்கினத்திற்கு 2 மற்றும் 12 இல் ஒளிக்கிரங்கள் இருந்தால் அவர்களுக்கு கண் நோய் வரும். லக்கினம் பாபகர்த்தாரியாக இருந்தால் அவர்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனை உண்டு. இதில் சனி பார்வையும் சேர்ந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் என மருத்துவ சோதிடம் சொன்னாலும் பார்வை வளம் பெற ஒரே தீர்வு எண்கண் முருகனே என்ற நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாளில் கண்ணாடி அணிவது, காண்டாக்ட் லென்ஸ் போடுவது என சர்வசாதாரணமாகிவிட்டாலும் அதிக நேரம் மின்திரையை பார்த்து கண் சோர்வு வருவது தவிர்க்க முடியாதது என்பதால் ஆண்டுக்கு ஒரு முறையேனும் இந்த எண்கண் திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் என உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். வேலை மற்றும் தொழில் நிமித்த பயணம் செய்பவர்கள் இந்த பகுதிக்கு வரும்போது இந்த திருக்கோவில் செல்ல வேண்டும் என குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருக்கோவில் திருவாரூரில் இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பஸ் வசதிகள் உள்ளது. பகல் 11 மணி வரை திறந்து இருக்கும் இந்த திருக்கோவில் தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்து இருக்கும். திருத்தல யாத்திரை செய்வோம், திருவருளை பெறுவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. தினம் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒலிபரப்பாகிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannel@gmail.com. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடை பெறுகிறோம். வணக்கம்.